இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து சரவா முத்து பிரகாஷ் பேச போகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் பலுச்சிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு உருவாகிவிட்டதாக பலுச்சிஸ்தான் ரிப்பப்ளிக்னு ஒரு நாட்டை பலுச்சிஸ்தான் அமைப்புகளே உருவாக்கிட்டாங்க. இங்கே பலுச்சிஸ்தான் பலுச்சிஸ்தான் என்ன எல்லோரும் கேள்விலாம். பாகிஸ்தானோட ஒரு பகுதி தான் பலுச்சிஸ்தான். அதாவது ஈரானை ஒட்டின மாதிரி பாகிஸ்தான் ஒட்டின மாதிரி இருக்க ஒரு மாகாணம் தான் பலுச்சிஸ்தான். இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ இல்லை, ரொம்ப ஆண்டுகளாக ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி மக்களை பிணை கைதியாக பிடிச்சிட்டு போனாங்க. அதை மீட்க இருக்கிற ஆணவத்துலேருந்து 100 பேர் மேலே இறந்து போயிட்டாங்க. அந்த பலுச்சிஸ்தான் அமைப்பு இந்தியா ஒரு பேக்கப் பண்ணுற மாதிரி, இந்தியா எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியும், பலுச்சிஸ்தான் நாட்டு தூதரகத்தை டெல்லியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்தியா எங்களுக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு இது நம்ம பார்த்தோம். ஸோ இதனால் பாகிஸ்தானுக்கு என்னன்னா, வந்த நாட்டுக்குள்ளேயே பாகிஸ்தானுக்கு ஆகாத பலுச்சிஸ்தானை இந்தியா பேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு இது. இந்த பலுச்சிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த பலுச்சிஸ்தான் கிட்டத்தட்ட 44% பார்த்தோன்னா ஒரு இது இருக்குது, பாலைவனமான ஒரு நாடு. அந்த பாலைவன நாடு அவங்க ஒரு இஸ்லாமியர்கள்லேயே பார்த்தோன்னா ஒரு வகை இஸ்லாமியர்கள் சன்னிம்பாங்க, ஒரு சில இஸ்லாமிய அவங்களுடைய முறைகள் வேறு மாதிரி இஸ்லாமிய முறைகள். அவங்க பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாகிஸ்தானோடு இருக்க மாட்டோம், எங்கள் மொழி உருது கிடையாது, எங்கள் மொழி பலஸ்தீனத்தில் ஒரு உருது. அதாவது ஒரு பழங்குடியின தாண்ட ஒரு இஸ்லாமியத்தை சார்ந்த உலகத்தில் என்ன நடக்குன்றதை கூட தெரியாத ஒரு அளவுக்கு மக்கள் அங்கே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பாலைவனன்றதால பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா 1 கோடி தான் இருக்குங்க. அந்த 1 கோடி மக்கள் தொகை கூட அந்த இடத்துல எப்படி பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாதனால பாகிஸ்தானை இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தப்போ பலுச்சிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் உள்ள போய் இஸ்லாமாபாத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அவங்க இந்தியாவோட மோதல்றா, பலுச்சிஸ்தான் அமைப்பு தீவிரவாதிகளோட மோதல்றான்னு அந்த இராணுவத்துக்கு குழப்பமாயிருச்சு. ஸோ பலுச்சிஸ்தான் மோடி அவர்களுக்கு பார்த்தோன்னா இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தனி நாடு அவங்க இது பண்ண முடியும், ஐநாள அங்கீகரிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது முழுக்க இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இதனால் என்ன ஒரு ஃபாரின் டிப்ளமேட்டிக்னா, இதனால் பாகிஸ்தானுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். நம்ம இந்தியாவை சமாளிக்கிறா, பலுச்சிஸ்தானை சமாளிக்கிறா. அவங்க என்ன பாகிஸ்தானுக்கு எச்சு போட்டோம்னா, சீனா வச்சு இங்கே இந்தியா அட்டாக் பண்ண வைக்கலாம், லடாக்லேருந்து அட்டாக் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் பங்களாதேஷை நம்ம பேசி எப்படி இருந்தாலும் நம்மலாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க, நம்மளும் இஸ்லாமியர்கள் அவங்களும் இஸ்லாமியர்கள். ஏதோ மொழி பிரச்சனையாக நம்ம ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஆகி இப்போ தனி நாடாக பங்களாதேஷாக போயிடுச்சு. 1971 இந்திரா காந்தி அம்மையார் வாங்கி கொடுத்தனால. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, அவங்கக்கிட்ட உதவி கேட்டு வெஸ்ட் பெங்கால் வழியாக அவங்க இந்தியாவை அட்டாக் பண்ணுறப்போ இந்தியாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எந்த பக்கம் நம்ம இராணுவத்தை அனுப்புகிறோம், அந்த பக்கம் இராணுவத்தை அனுப்புகிறான்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்ம காஷ்மீர் ஆட்டை போடலான்னு ஒரு பாகிஸ்தானுக்கு தைச்சு போட்டுருந்தாரு. ஆனால் இப்போ பலுச்சிஸ்தான் ஒரு இந்தியாவுக்கு ஆதரவு நிறுத்தினால இப்போ என்ன பண்ணலான்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ 2ஆம் உலகப் போருக்கு அடுத்த ஒரு 3ஆம் உலகப் போராக ஆகிடக்கூடாதுன்ற அந்த ஒரு போர்வை தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ பலுச்சிஸ்தானுக்கு இந்தியா ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதான்றதை நம்ம பொறுமையாக பார்த்துட்டே ஆகணும். ஏன்னா பாகிஸ்தானே பிடிக்காத மக்கள் அங்கே பலுச்சிஸ்தான் மக்கள் 1 கோடிக்கு மாதிரி அதிகமாக தான் இருக்கிறாங்க. 1 கோடிக்கும் ஒரு 1.5 கோடி சம்திங் தான் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த பலுச்சிஸ்தான் ஒரு நாடாக அறிவிச்சிருக்கிறது. இது உலகமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை மோடி இந்தியாவுடைய வெளித்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எப்படி டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது முத்து சரவா முத்து பிரகாஷ் பாய்.